டியூட் படம் நல்லா இருந்துச்சுண்ணே, நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில்? ஒன்று பிடிச்சிது, இன்னொன்று பிடிக்கல. என்ன பிடிச்சது? பிரதீப் ரங்கநாதன் பண்ணது பிடிச்சிது, பிரதீப் ரங்கநாதன் பண்ண வேணான்னு அதே பிடிக்கல எனக்கு. ஆமாம், ஏன்னா அவர் பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு, அது நல்லா இருந்துச்சு, ரசிச்சிருச்சு. அதுவே ரிப்பீட் ஆகும்போது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் அந்த ஃபோன் சீன் தூக்கி போடுறாரு, அது நல்லா இருக்கு. அதுவே படம் எண்டு வரலையுமே அதே போடணும்னா அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாங்க, மமிதா பச்சன் நல்லா பண்ணியிருந்தாங்க. லவ் போர்ஷன்ஸும் சரி, லவ் ஃபெயிலியர் போர்ஷன்ஸும் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு, சாய் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. என்ஜாய் பண்ணலாம், கன்ஃபார்மாக என்ஜாய் பண்ணலாம். அண்டர் கோர்ஸ் எதிர்பார்க்கும். ஆக்ஷன்லாம் நல்லா இருந்தது. லவ் ஸ்டோரி தான், ஃபேமிலிலாம் பார்க்க முடியாது ப்ரோ. பசங்க நம்மள மாதிரி பசங்க பார்க்கலாம், அவ்வளோதான். காலேஜ் இது லவ் டுடேயில் 1% தான் இருக்குது. ஆமாம், என்ஜாய் ஒரு வாட்டி பண்ணலாம் ப்ரோ. என்ன மூவி பார்த்துனே தெரியல. விஷ் ஹாப்பி தீபாவளி டு ஹால். இன்னிலேருந்து தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவரோட பிரதீப் ரங்கநாதன் அவரோட வரிசையில் இன்னைக்கு டியூட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படம் பார்க்குறதுல. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பிடிச்ச பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணலாம், அதுதான் மெசேஜ். ப்ளஸ் மோரோவர் வந்து ஆணவ படுகொலை பற்றியும் பேசியிருக்காங்க. சொசைட்டியில் என்ன நடக்குது பற்றி அது பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு கதை. மியூசிக் நல்லா இருக்குது. ஸோ ரோகிணி மேம் நல்லா நடிச்சிருக்காங்க, சரத்குமார் சார் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எல்லாருமே பார்க்கலாங்க. இது எக்ஸ்ட்ரஸ் மட்டும் இல்லை, அது பேஸ் பண்ணி தான் அவர் தான் அதை பிடிச்சார்ல. மேலும் வந்து அவர் வந்து ரஜினி சார் ஸ்டைலையும் பண்ணுறாரு. அந்த டைமிங் நல்லா இருக்கு, பிடிச்சாருங்க அவர். அவ்வளோதான். காமெடி எல்லாமே நல்லா இருக்குங்க. சென்ஸ் எப்படி சொல்கிறது, இந்த கதையை வந்து பார்த்தா தான் புரியும். ஒரு வாட்டி இல்லை, 2-3 வாட்டி பார்க்கணும், அந்த அளவுக்கு இருக்குது கதை. ஸோ சூப்பராக வந்திருக்கு. அதான் கம்மிங்க. அடுத்த அனிருத்தா அவர் நல்லா மியூசிக் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நியூ ஆல்பம் நிறைய கொடுத்துருக்காரு. இது ஓகே, ஒர்க் அவுட் தான் இருக்குது. சூப்பர். ஜென்ஜி படம் வைபா தான் இருந்துச்சு, பட் இமோஷனலாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ ஆக்டிங் எல்லாமே சூப்பர். I don't think so because like இவர் புதுசாக வராரு. it was good. like தனுஷ் மாதிரி அதெல்லாம் எனக்கு I don't know. நல்லா இருந்துச்சு. எவ்ரி டைம் லைக் ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் வரும்போது அந்த சாங் போடுறாங்க. சாங் செலெக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. it was good. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றத சொல்ல வராங்க. மோர் தேன் த கேஸ்ட் எல்லாத்தையும் விட நம்ம ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. ஐ டோன்ட் ஹேவ் எனி. எல்லாமே நல்லா அதெல்லாம் எனக்கு தெரியும். தீபாவளி தியேட்டர் வந்து பார்க்கலாம். பிரதீப் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிரதீப்னால வந்து வந்து பார்க்கலாம், அவர் படம்னால வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இல்லை லைக் சிமிலர் 3 படத்துலையும் எப்படி நடிச்சாரோ அதே மாதிரி தான் நடிச்சிருந்தார். கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு, அவ்வளோதான். காம்போஸ் ஒர்க் ஆகிருக்கு, நல்லா தான் இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ஆக்டிங்ஸ்லாம் இங்கே பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. லைக் சாய் பியங்கர் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அந்த சாங் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அனிருத் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓகே பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. ஒரு நல்ல சான்ஸ். எனக்கு அந்த ஊரும் பிளேட் நல்லா இருந்துச்சு. கதை ஆமாம், லாக் இல்லாமல் கொஞ்சம் நல்லா போச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் லாக் இல்லாமல் நல்லா போச்சு, ஸ்பீடாக இருந்துச்சு. எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. லவ் டுடே நல்லா பண்ணியிருந்தார், இதோட கொஞ்சம் நல்லா. ஆமாம், லைக் சிம்லர் தான், ஒன்றா தான் பண்ணியிருந்தாங்க. ஒரே மாதிரி தான். ஆட்ரிக் வெற்றியான்னு சொல்ல முடியாது, சான்சஸ் ஆர் தான் மேபி. சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் இருக்குது. ஒரு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இந்த ஜென்ரேஷன் ஆளுங்க வந்து சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்டு வந்து உண்மையாக லவ் பண்ணால் அவங்கள கல்யாணம் பண்ணால் லைஃப் நல்லா இருக்குன்றது வந்து அழகாக புரிய வச்சுருக்காங்க. ரெண்டுமே பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து என்ஜாய் பண்ணி நல்லாவே பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பட் அவங்க எதை எப்படி எடுத்துப்பாங்க தெரியாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த படம். பிடிச்சிருக்கு அந்த படம், நல்லா இருந்தது. நல்லா புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்க. ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம்.
நல்லா இருந்தது அவங்களுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கதை டிஃப்ரெண்ட்டான கதை, மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு ஃபேமிலியோடு பார்க்கணுன்னா டியூட் கண்டிப்பாக வரலாம். இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. டியூட் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்குற படம். ஸோ தீபாவளிக்கு எல்லாரும் டியூடுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு மஜா படம் ஒருத்தருவாங்க. சொல்லிட்டு அதான் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸோட சூப்பராக எல்லாருமே வந்து பாருங்கள். ஃபேமிலியோட வந்து படம் பாருங்கள். மியூசிக்கு, ஹீரோயின், எடிட்டு வேற லெவல், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹீரோயின் சூப்பராக இருக்கிறாங்களா, அது எப்படி சொல்லாமல் இருக்கு படத்தில். ஹீரோயின் சூப்பராக படத்தை செம்மையாக எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் வேறு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களை பாட்டு ஹாப்பினிங்காக செம்மையாக உட்கார வைக்குது. கிரிஞ்சிலாம் அப்பப்போ கொஞ்சம் வரும். அந்த கிரிஞ்சு கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷோட ஹாப்பி ஃபேஸோட ஸ்மைல் ஃபேஸோட இருக்கும் அந்த கிரிஞ்செலாம். ஸோ நல்லாவே இருக்கும். நல்லா அதுக்காக தான் வந்து ஊரும் பிளேட்டுக்காக தான் வந்து ஊரும் பிளேட் வேறு லெவல் ஊறிச்சு. டேரக்டர் சொன்னவர் ஊறிச்சு. நல்லா இருக்கு. நல்லா ஆமாம், வீடியோவை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் தெரியும். உங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். படத்தை தேட்டரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் அண்ட் குட் டேரக்டர் ஆசைப்பட்டது எல்லாமே இருக்குது. எல்லாமே இல்லை, பழைய கதைலாம் கிடையாது. இல்லை, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரியும். அதான் அவர் ஆக்டிங் வந்துட்டு அதான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து நிறைய எமோஷனல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிக்கிறாரு. இல்லை தனுஷ் மாதிரிலாம் பண்ணல. தனுஷ் சார் வேறு, பிரதீப் சார் வேறு. I think interval was very nice and engala on the music bit on it was like nice. So ரொம்ப நல்லா இருந்துச்சு. actually சாயபிங்க ரொம்ப நல்லா போட்டுருக்காங்க. அமிதா அப்படி பண்ணிட்டாங்க. sorry அதெல்லாம் எனக்கு பிடிச்சது. okay thanks. thank you 9 actually 9 படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதான் சொல்கிற அளவுக்கு ரொம்ப மட்டமாலாம் இல்லை, ஓகே தான். பிரதீப் செதுக்கி வச்சிருக்கான், அவள் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நான் எல்லாம் படம் நல்லா இருந்துச்சு. என் லைஃப் கனெக்ட் ஆகும் ப்ரோ. இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை ப்ரோ. லவ் ப்ரோ, அவ்வளோதான். செம்ம வேற மாதிரி லவ் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டு எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி படம். பட் என்ன பிரேக்கப்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் அழுதுருவாங்க அந்த அளவுக்கு. 10 ப்ரோ. நல்லா இருந்துச்சு. செம்ம ப்ரோ. எல்லாமே 10 தான் ப்ரோ. படம் பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாயபங்கருக்கு எல்லாரும் சுற்றி போடுங்க. ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. இட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் டு see நைஸ் லைக் நியூ மியூசிக் ஆன் ஸ்க்ரீன். எப்போ பார்த்தாலும் வந்து ஐயோ ஏதாவது சொல்லிட்டேன்னா இல்லை லைக் எப்போவுமே வந்து யூனோ ஒருத்தர் நடக்கிறான்னா பிஜிஎம் அப்படிலாம் இருக்கும். பட் இட்ஸ் வெரி நைஸ் டு see like melodies and all. ரொம்ப நல்லா கான்செப்ட் ஆக்சுவலி டைரக்டர் வந்து போஸ்ட் போட்டிருந்தார். இட்ஸ் லிட்டரலி தட் இன் தி எண்ட் ஐ திங்க் he said like time will say something yeah, so it was very nice. It's about அது எல்லாத்துக்கும் தானே வருது ட்ரோல். என்ன நான் பண்றது? ஆமா பண்ணாங்க. பட் ஐ திங்க் he's done like his work speaks for himself. so cute and screenல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது. நான் யாருக்கு ஜாலி படம் பிடிக்குமோ போய் பார்க்கலாம். லைக் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் ஃபன். இப்போ நானே அடுத்த ஷோ எங்கள் பாட்டி எல்லாரையும் கூட்டின்னு வரலான்னு இருக்கேன். ஸோ தாலி அவர் சொன்ன மெசேஜ் தான். நான் தாலிக்கு வேல்யூ கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணுக்கு தான் லைக் ஃபீலிங்ஸ் தான் வேல்யூ. ஸோ அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. சாரி பேசியிருக்காங்க. நானே நான் படம் சொன்னோம். நான் அப்புறம் அவன் இடத்துக்கு ரிலீஸ் பண்ணுறேன். பேசாம ஒரு ஷோ முடிச்சுட்டு எல்லாரும் கதையை சொல்லிட்டு போயிடுவா. ஓகே தேங்க்யூ.